இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இது உங்களுடைய கேரளா லாட்டரி கேசர் சேனலில் திரும்ப உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பேரதிர்ச்சி. அது என்ன அதிர்ச்சி? அப்படியே வச்ச ரிசல்ட்டே வச்சு முடிச்சுட்டான், என்ன எதிர்பார்த்தோமே அது நடக்கலை அப்படிங்கும்போது ஒரு பக்கம் கோபமும், ஒரு பக்கம் சொல்லப்போனால் காண்டு ரொம்ப வெறியில் இருக்கும். அப்படியே 2க்கு 2, 8க்கு 8, 7க்கு 7 அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டான். 2:30 மணிக்கு மிஷின் நம்பர் 663ன்னு வந்துச்சு. 663 மிஷின் நம்பர் வரும்போது கூட என் கணக்கில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தது 141 அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இவன் என்ன பண்ணிட்டான், அப்படியே ஜீரோவுக்கு டி போர்டில் எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சி போர்டில் ஒரு இந்த 3 நம்பர் ரிசல்ட் வருதுன்னா சி போர்டில் வேணால் 7+1 அப்படி 8 கூட வைப்பான். ஆனால் என்ன பண்ணிட்டான் நேற்றுனா டி போர்டில் மாற்றிட்டான். ஜீரோவுக்கு அப்படி ரிவர்ஸ் கீர் மாதிரி போட்டு 9 வச்சுட்டான். இதுதான் வந்து நம்ம எதிர்பார்க்காம வந்தது. சரி, இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும். சரி, நேற்று வச்ச ரிசல்ட்டையே அப்படியே திருப்பி வச்சுட்டானே, இப்போ எப்படி திருப்பி கெஸ்ஸிங், இப்போ எப்படி இவன் இப்போ இது பண்ண போகிறானே தெரியலையே அப்படிங்கிற நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஒரு வேளை இங்கே 247ன்னு இருக்கே அப்படிங்கும்போது இங்கே 2 4க்கு 2 அப்படின்னா நேற்று ரிசல்ட் பார்த்திங்கன்னா 8, 4க்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2ன்னு வச்சுட்டாங்க. 4க்கு 2 அப்படிங்கும்போது இந்த இடத்துல 6, 265ன்னு ஒரு செட்டு இருக்கான்னு பாருங்கள். ஒருவேளை ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, திரும்பவும் சொல்கிறேன், இந்த 425க்கு இந்த 245க்கு சம்மந்தம் இருக்குது. அதே மாதிரி இந்த 287க்கும் இந்த 287க்கும் சம்மந்தம் இருக்குது. அப்படிங்கும்போது இதில் எந்த வித மாற்றமும் இல்லை, அப்படியே டேரெக்டாக இருந்துச்சு. டி போர்டு மட்டும் மாற்றிட்டாங்க அப்படின்னு எடுத்தால், ஒரு வேளை நம்மளுக்கு இந்த 782 அப்படியே பிரட்டி வச்சா என்ன ஆகும்? ஒரு சான்ஸாக சும்மா சொல்கிறேன். இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்மளுக்கு 425 இருக்கா, இந்த 425ல் 2 இங்கே போயிடுச்சு, 4 இங்கே போயிடுச்சு, 5 இப்படி இறங்கிடுச்சு. அப்படின்னா நம்மளுக்கு 287ன்னு ரிசல்ட்டு. அப்படிங்கும்போது 8 இங்கே போய், இந்த 2 இங்கே போய், அப்படி 7 இல்லை 828ன்னு ஒரு வேலை வச்சா உங்கள் கணக்கில் இருக்கான்னு பாருங்கள். 827 இல்லை 828 ஒரு வேலை. அதாவது இந்த மாதத்துலேயே கணக்கெடுக்க பார்க்கும்போது இதே மாதிரி இந்த 287 மாதிரி அதே ரிசல்ட்டை இறக்கி பிரட்டி போட்டதில் ஒரு வல்லமை வாய்ந்த ஒரே ஆள் யாருன்னா இந்த 425க்கு 245 தான். அப்படின்னு இருக்கும்போது இதுக்கு மேலே இருக்குது இந்த 247 அப்படிங்கிறது இருக்குது. இந்த 247க்கு தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு 248 ரிசல்ட்டு. இந்த இடத்துல 248, இங்கே 247 இருக்குது, இன்றைக்கி 248 இருக்குது. ஒருவேளை 2க்கு 4, சரி இருங்க வரேன், 247, இங்கே 287 ரிசல்ட் இன்றைக்கி. இப்போ இதுக்கு 425 அப்படின்னா 2க்கு 4, 4க்கு 2னா 8க்கு 6, 7க்கு 5, 465 உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்கான்னு பாருங்கள். ஒரு வேளை கொஞ்சம் யோசித்து பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஏன்னா இந்த 247க்கும் வந்த ரிசல்ட்டு இந்த 287க்கும் இங்கே வந்ததுக்கும் இந்த 247க்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக இந்த மாதத்துலேயே தான் நம்ம பின்னாடி எங்கேயுமே போக போகிறது கிடையாது. பழங்காலத்து இலக்கியங்கள்லாம் எடுக்க போகிறது இல்லை. 247 அப்படின்ட்டு இருக்குது இந்த இடத்துல. ஓகேங்களா, இதை வந்து நான் ஜஸ்ட் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். 247ன்னு இருக்குது, நம்மளுக்கு 287 ரிசல்ட்டு. அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா,
2க்கு 8 அப்படிங்கும்போது 2க்கு 8ன்னு வச்சுக்கோ. 4க்கு 3 அப்படின்னா 4க்கு -1 3 அப்படின்னா 8க்கு -1 7, 7க்கு 8, 878ன்னு ஒரு செட் இருக்கான்னு பாருங்கள். ஒரு வேலை வச்சாலும் வைக்கலாம், மாப்பிள்ளை வச்சாலும் வைக்கலாம். பாருங்கள், 878ன்னு ஒரு செட் வச்சாலுங்க, அவ்வளோதான். இப்போ நான் வந்து மொத்தமாக எடுத்து கொடுக்குறதுல நான் என்ன பண்ணுறேன்னா ஏபிசியில் ஒரு 3 செட்டு மட்டும் தரேன். 828, 465, 878, அவ்வளோதான், முடிஞ்சு. சரி, ஒரு வேளை டி போர்டில் என்னவா வைப்பான் மாப்பிள்ளை அப்படின்னு பார்த்தா எங்கேயுமே ஒரு சின்ன லூப் இல்லாமல் இருக்காது. இவன் எப்படி தலைகீழ சுற்றினாலும் எங்கே இருந்தாச்சும் நம்ம அந்த ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து நம்ம வின்னிங்கை வாங்கிடுவோம் அப்படிங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன வேணாலும் பண்ணு ராஜா, இன்றைக்கி நீங்கள் நேற்று ஃபுல்லாக இப்படி வச்சு ஏமாற்றிட்டாங்க, அப்படியே வச்சு இது முடிச்சிட்டாங்களா, ஆனால் இன்றைக்கி அப்படி நடக்காது. எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி போட்டு பார்த்துட வேண்டியதான். ஓகே, நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 9, 2, 8, 7 அப்படின்னா 5, 5824. 4Dயில் ஒரே நம்பரு 5824. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கொடுத்ததுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கரெக்டாக வருதுங்களா? நான் என்ன கொடுத்துருக்கேன் திருப்பி போடுறேன், நல்லா புரிஞ்சுங்க. எல்லாமே ஒரே மேட்சிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரேன் நான். 4Dயில் 5824, ஏபிசியில் 828, 878, 465. இந்த 824க்கும் இந்த 828க்கு சம்மந்தம் இருக்குது. இந்த 828க்கும் 878க்கும் சம்மந்தம் இருக்குது. இதில் சம்மந்தம் இல்லாத ஒரே ஒரு மாப்பிள்ளை இந்த 465 மட்டும் தான். அது 2க்கு 4, 8க்கு 6, 7க்கு 5 அப்படி சொல்லிட்டு வரலாம். இதுதான் நான் கொடுத்த கெஸ்ஸிங். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. ஆல் போல் என்ன வரும்? தாராளமாக 2 வரும். 2, 8 ஒரு 1000% வாய்ப்பு இருக்குது. போடுங்க, அடித்து தூக்குங்க, இன்றைக்கி பேசிக்கலாம். அவ்வளோதான் நண்பர்கள், நான் கொடுத்த கெஸ்ஸிங் சிம்பிளாக தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி அனைவரும் வெற்றி பெற நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாத்துக்குமே ஏமாற்றம் தான். நேற்று வந்த இந்த 287ங்கிற ரிசல்ட்டு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு சில நண்பர்கள் மட்டும் ஆனால் ஒருவேளை 28 வருமோங்கிற அளவுக்கு நெருக்கினாங்க. ஆனால் என் கணிப்பில் வரலைங்க. அதை நான் வந்து ஓப்பனாக சொல்லி ஆகணும். இதெல்லாத்தையும் தாண்டி நான் வந்து 2:30 மணிக்கு இன்றைக்கி மிஷின் நம்பரையும் ஓரளவுக்கு வந்து நம்ம இன்றைக்கி கணக்கில் எடுத்து தான் ஆகணும். அதனால் சப்போஸ் வாட்ஸ்அப்லேயும் கெஸ்ஸிங் தேவைப்படுற நண்பர்கள் நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்புக்கு வரலாம். சரிங்களா? நேற்று வந்து ரொம்ப பேரதிர்ச்சி ஆகிடுச்சு, என்ன அப்படி பண்ணிட்டாங்கன்னு. இந்த நம்பருக்கு 2 மணி, அதாவது 2 மணியில் 2:15 இந்த டைமுக்கு வாட்ஸ்அப்புக்கு வாங்க. அதுக்கு நம்ம வந்து சார்ஜ் பண்ணுறது 200. ஜிபே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கெஸ்ஸிங் நம்பர் அனுப்புவோம். இல்லை நீங்கள் அனுப்புனதே எனக்கு போதும், இதை வச்சே நான் வந்து இன்றைக்கி முடிச்சுடுவேன் வேலையை அப்படின்னா தாராளமாக செய்யுங்க. அனைவரும் வெற்றி பெற நம்ம சேனல் மூலியமாக நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பாக இன்றைக்கி வெற்றியை பிடிச்சிடணும். ஏன்னா நான் ரொம்ப சிம்பிளான லாஜிக்கில் தான் எடுத்திருக்கேன். இந்த பேட்டர்னில் இந்த மாதத்தில் வந்த ரிசல்ட்டு அப்படியே பெரட்டின ரிசல்ட் அப்படின்னா இந்த 425 245 தான். அதுக்கு மேலே இருக்கிறது 247 அப்படிங்கிறது தெளிவாக எடுத்து கொடுத்துருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வெற்றி வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெற்றியோட சந்திக்கிறேன். அதே மாதிரி முன்னாடி சார்ட்டெல்லாம் போட்டு தயவுசெய்து குழப்பிக்காதீங்க. ஏன்னா மாப்பிள்ளை இப்போ என்ன பண்ணிட்டாப்புலன்னா, நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த மாதத்துக்குள்ளே வர்ற பேட்டர்னை அப்படியே எடுத்து நம்மளுக்கு வந்து வெற்றி தோல்வியே கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன். இதுதான் மேட்ரு. உங்கள் கணக்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக அனைவரும் வெற்றி பெறணும், வெற்றி பெறுவீங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு கெஸ்ஸிங் வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக நம்மள்கிட்ட கெஸ்ஸிங் வாங்கிக்கலாம். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க. ஓகே, புதுசாக பார்க்குற நண்பர்கள் உங்களுக்கும் சரி, நம்ம ஏற்கனவே கொடுத்த கெஸ்ஸிங்கில் என்ன மாதிரி வெற்றி வாங்கியிருக்கோம், என்ன மாதிரி கொடுத்துருக்கோங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கெஸ்ஸிங் வேணும்னு நினச்சவங்க, ஒன்லி ஃபார் கேரளா பீப்புள்ஸ், ஒன்லி ஃபார் கேரளா ஸ்டேட். இதில் பெட்டிங் கேம்பிளிங் எதுவும் கிடையாது. டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் ஒன்லி.
இதில் வந்து பெட்டிங் கேம்பிளிங் எதுவும் கிடையாது. திரும்ப அடுத்த வீடியோவில் சூப்பரான வெற்றியோட உங்களை நான் திரும்ப சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலுக்கு வீடியோஸில் பாருங்கள், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன விஷயம் இருக்குது அது தெளிவாக கொடுத்துருக்கேன். ஒரு சில நாள் வெற்றி தோல்வி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கி வெற்றி கண்டிப்பாக எடுத்து ஆகணும். ஏன்னா நேற்று ரொம்ப பலத்த அடி இந்த 287 நாள். ஓகேங்களா? திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.